என்னங்க? நான் இவனை ஏன் வீட்டுல வச்சுக்கிட்டேன்னா, நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இந்த ஊருக்கார பசங்க ஒருத்தன் கூட நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்த்தது இல்ல. இவன் தான் நம்ம வீட்டுக்கு வந்தா முதல் விருந்தாளி. ஓடி வந்து காலை பிடிச்சிட்டான். அடக்கலம் கேட்டு வந்த இவனை தட்டி விட்டுட்டா நமக்கு தான் பாவம். அப்புறம் உனக்கும் ஒத்தாசையா இருக்கும். சாப்பிடுறா சாராயம். சாராயமா? எங்க? அடிச்சா பாரு, சாப்பாடு சாப்பிடுறா. போதும் போதும், கை வேற முடியாதா? வா, நானே ஊட்டி விடுறேன். இத பாரு, அக்காவுக்கு நீதான் ஒத்தாசையா இருக்கணும். அக்காவுக்கு கண் தெரியாது. கடை போய் சாமான தான் கொண்டு வரணும். நான் இல்லாத நேரத்துல வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன அண்ணே, கடிக்கிறதுக்கு கோழிகள் இல்லையா? போடியா, சாராயம் நல்லா போடுற, சீட்டை போட மாட்டேன்றியா? சீக்கிரம். என்னது இவரு மட்டும் சீட்டாலே சவரம் பண்ணிட்டு இருக்காரு? அண்ணே, என்ன படம் பாக்குறீங்க? எல்லாம் படம் பார்த்த கோளாறு தான் நாராயணா. நம்ம ஊர் சினிமா கொட்டகையில விடாம 7 நாளா நானும் இவனும் ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த படத்துல ஒரு சமாச்சாரத்தை மட்டும் பார்க்க முடியல. நம்ம ஊரை விட்டு எங்க போனாலும் சரி, நானும் இவனும் விட போறது இல்லையே. ஓஹோ, அதான் அந்த படத்தை நம்ம கொட்டையை விட்டு இன்னும் தூக்கலையா? அப்படி என்னடா இருக்கு படத்துல? இருக்கு பண்ண இருக்கு. அந்த படத்துல ஒருத்தி ரயில் பாதை ஓரமா இருக்கிற குளத்துல குளிக்கிற சீன் ஒண்ணு வருது. அவ துணி அவுக்கிற நேரமா பார்த்து ஒரு ரயில் குறுக்கே வந்துருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ரயில் லேட்டா வரத்தான் போகுது. நாங்க அந்த சீனை பார்க்கத்தான் போறோம். ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சீக்கிரமா சொல்ல. உங்களுக்கு அறிவே இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்க பாத்தியா? இது சினிமா படம், இதுல ட்ரெயின் இப்படித்தான் வரும். நீர் என்னைக்குமே இந்த பொம்பளை பார்க்க போறது இல்ல. அத்தோட கிராமத்துல பொம்பளைங்க குளிக்கிறத நினைச்சு ஏமாந்துடாதீங்க. இப்படிதான் ஒரு நாள் நம்ம ஊர் ஆத்துல ஒரு அம்சமான பொம்பளை ஒத்தி துணி இல்லாம குளிச்சிட்டு இருந்தா. எனக்கு ஒரு சபலம். ஆத்துக்குள்ளார முங்கி அப்படியே நீந்து போய் எதிர்பக்கமா நிமிந்து பாக்குறேன். அது பொம்பளை இல்ல, நம்ம பயில்வான் துணி இல்லாம குளிச்சிட்டு இருந்தாரு. பாருங்களேன், ஆம்பளை ஏமாற மாதிரி இல்ல அவரு. உருண்டு திரண்ட உடம்பு. அத்தோட ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. கிராமத்துல ஆத்துல குளத்துல குளிக்கிற பொம்பளைங்க துணியோட தான் குளிப்பாங்க. வீட்டுல குளிக்கிற பொம்பளைங்க வேணா துணி இல்லாம குளிக்கலாம்.